கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக அவ்வப்போது கோடை மழையானது பெய்து வருகிறது. பகல் நேரங்களில் வெயில் சுட்டரித்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்வதால் இரவு நேரங்களில் புழுக்கமின்றி காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதல் கடுமையான வெயில் சுட்டரித்து வந்த நிலையில் மாலை நேரத்தில் திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியதுடன் கனமழை கொட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிருஷ்ணகிரி, பர்கூர், காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை, ராயக்கோட்டை, வேப்பனஹள்ளி, சூளகிரி, ஓசூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கனமழையானது கொட்டி தீர்ந்தது. பரவலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் கரை புரண்டு ஓடியது. இதனால் கோடை வெயிலின் வெப்பம் தளிர்ந்து குளிர்ச்சியான சூழலும் நிலவுகிறது. இந்த பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி நகரின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் சுமார் 5க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. இதில் மின்சார ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் இந்த மரங்களை அப்புறப்படுத்தி மின் இணைப்பு வழங்குவதில் தற்போது வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர். திடீரென பெய்த இந்த சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.